என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனோட ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுக்கு போய் பையன்கிட்ட கேட்குறாரு, "என்னப்பா வேணும்னா?" "புரோட்டா வேணும்" அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு 2 புரோட்டா வாங்கி தராரு. இவரும் சாப்பிட்றாரு. புரோட்டா வாங்கி பார்த்தா புரோட்டா காஞ்சு கிடக்குது. உடனே பையனுக்கு பிடிக்கவே இல்ல. பையன் சாப்பிடவே முடியல. அப்ப பையன் வந்து அப்படியே வச்சிருக்கிறான். உடனே அவங்க அப்பா அவன சத்தம் போடுறாரு. "ஏன்டா டேய்! ஒரு புரோட்டா எவ்வளோ ரேட் வாங்கி குடுத்து வாங்கியிருக்கிற. நீ இது பண்றியா? வேஸ்ட் பண்றியா? எப்படியும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும்" அப்படின்னா, பையனும் வேற வேண்டா வெறுப்பா சாப்பிட்டு முடிச்சான். அவனால சாப்பிடவே முடியல. அப்புறம் பில்ல குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துர்றாங்க. இது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சுது. அடுத்து ஒரு 4, 5 நாள் கழிச்சு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோனே, அங்க புரோட்டா போடுறாங்க. அ புஃபேன்னு சொல்லுவாங்க. புஃபே, பஃபேம்பாங்க எல்லாம். அந்த ஒரு தட்ட எடுத்துட்டு ஒவ்வொரு லைன்ல போய் நின்னு நமக்கு தேவையானத வாங்கிக்கணும். அப்ப அவங்க அப்பா பையன்கிட்ட தட்ட குடுத்து, "டேய்! நீ இந்த லைன்ல எது வேணாலும் வாங்கிக்க. உனக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ" அப்படின்னு உடனே ஒரு பையன் போய் ஒரு இதில போய் வாங்கிட்டு வந்தான். புரோட்டா. புரோட்டா வாயில வச்சான். வாயில வச்சு நல்லா தான் இருந்தது. உடனே அவங்க அப்பாட்ட "புரோட்டா புடிக்கலையா? சரி பரவால்ல அத வச்சுரு. போய் வேற வாங்கிட்டு வா போ. வேற அங்க பாரு சன்னா மசாலா போடுறாங்க போய் வாங்கிட்டு வா." உடனே பையன அனுப்புறான் தட்ட தூக்கிட்டு. சரி அத சாப்பிட்டியா? அப்புறம் இங்க சிக்கன் போடுறாங்க ஒரு வாங்கி சாப்பிடு. ஒரு மட்டன் போடுறாங்க ஒரு வாங்கி சாப்பிடு. ஒரு ஐஸ்கிரீம் தராங்க ஒரு வாங்கி சாப்பிடு. இப்படின்னு விரட்டிட்டு இருந்தாரு. அப்ப புடிக்கலையா? கீழ போட்டுரு. உடனே ஒரு பாப்கார்ன் வந்து பாப்கார்ன் சரியா பொரிக்கல. உடனே கீழ போட்டுரு தம்பி குப்பையில. அப்படின்னு அவங்க அப்பா சொல்றத அந்த பையன் பார்த்தான். ஏப்பா அன்னைக்கு ஹோட்டல்ல உன்னோட காசுல ஒரு ரூ. 20 புரோட்டா வாங்கி தரதுக்கு என்ன கதை சொன்னீங்க? என்ன தத்துவத்த சொன்னீங்க? இன்னைக்கு கல்யாண வீட்ல வந்து இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்களே! சில பேர் இலையில பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தேவையான அளவு வச்சு வாங்க வேண்டியத நெறைய வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு ஒரே ஒரு வாய் தான் சாப்பிடுவாங்க. அப்படியே இலைய மூடி வச்சுருவாங்க. அத பார்த்தாவே ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் உணவு இல்லாம வெளியில இருக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் நெனச்சான், "எப்பா உன்னுடைய காசுனா பெருசு. இப்ப இந்த கல்யாண வீட்டுக்காரர் மட்டும் என்ன அவர் நோட்ட அச்சடிச்சா காசு இது பண்றாரு. அவரு எங்கேயோ கடன் உடன வாங்கி தன்னுடைய மகளுக்கோ, மகனுக்கோ கல்யாணம் பண்றாரு. அந்த கடன எப்ப கட்டி முடிக்கிறாரோ தெரியாது. அப்போ உனக்கு தேவையான சாப்பிடுங்க வேண்டாங்களா?" அப்படின்னு அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவ பத்தி என்ன நெனைக்கிறான் பாருங்க. அப்ப நாம என்ன செய்யணும்னா, கல்யாண வீட்டுக்கு போனா நமக்கு என்ன தேவையோ அத வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளோ வேணா சாப்பிடுங்க. சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. சாப்பிடுங்க. புடிக்கலைன்னா அத வாங்கக்கூடாது. அத வாங்கி டேஸ்ட் பார்க்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே கொண்டு கொட்டுறது. ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறது, அத வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே வேற ஐஸ்கிரீம் வாங்குறது. இந்த சாப்பாடு சரியில்ல அப்படியே க்ளோஸ் பண்றது. இதெல்லாம் உணவை வீணாக்குவது. ஒரு வகையில பொருளாதாரத்துக்கும் சீர்கேடு தான். கல்யாண வீட்டுக்காருக்கு பிரச்சனை 2வது விஷயம். நாட்ல உணவு பற்றாக்குறை கூட வரும். அதனால இத பொறுப்புணர்ந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு நாம சின்ன வயசுல கத்துக் குடுக்கணும். அப்பதான் அவங்க பெருசானா அத நல்லா புரிஞ்சுக்குவாங்க.